வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல். வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஹெல்த் ட்ரிங்க் தான் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போயிட்டு பார்க்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் முடி வளர்ச்சிக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ட்ரிங்க்கை எங்கள் பசங்க எடுத்துக்கிறாங்க. இந்த ட்ரிங்க்கை வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கினா போதும். அதே சமயம் வெறும் வயிற்றுலையும் குடிக்கக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் முடித்த பிறகு ஒரு 1 hour கழித்து இதை எடுத்துக்கினா போதும். இந்த ட்ரிங்க் ரெடி பண்ண என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 3 கேரட் எடுத்துன்னு இருக்கிறேன், 2 பீட்ரூட், 3 காட்டு நெல்லிக்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு லெமன், இதோட கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸோட மேல் தொலியும் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் போட போகிற பாத்திரத்தில் முதல்ல இந்த லெமனை பிழிஞ்சிக்கலாம். லெமனில் கூட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி, ஸ்கின்னு நல்லா ஷைன் ஆகும். இந்த ஜூஸரில் தான் நாம் இப்போ ஜூஸ் போட போகிறோம். கேரட்லேயும் இல்லாத சத்துக்களே இல்லை, விட்டமின் ஏ இருக்குது. கண் பார்வைக்கு அவ்வளோ நல்லது. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த ஜூஸை நம்ம வாரத்துக்கு 2 நாள் இல்லாட்டி 3 நாள் எடுத்துக்கினா போதும். ரெகுலராக எடுத்துக்கக்கூடாது. எங்கள் பசங்க இந்த ஜூஸை அடிக்கடி போடுவாங்க. சரி, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டுமேன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். கேரட், பீட்ரூட், இஞ்சி, புதினா, லெமன், இது எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸ்கின்னு நல்லா ஷைன் ஆகும். இந்த ஹெல்த் ட்ரிங்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதில் நம்ம தண்ணியே மிக்ஸ் பண்ணுறதில்ல. பியோர் வெஜிடபிள்ஸோட ஜூஸ் தான் இது. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பொண்ணு வெளியிலலாம் போயிட்டு ஹாஸ்டலில் தங்கி படித்தா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்க முடியாதுன்றதுக்காகவே வெளியில் போயிட்டு படிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இங்கேயே லோக்கல்லையே படிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்க சங்கீதா அன்பழகன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வெஜிடபிள்ஸோட சக்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. மாடு இருந்தால் குளித்தில் ஊற்றுங்க. அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய பக்கெட்டில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி செடிங்களுக்கு கொடுங்க. செடிக்கு அவ்வளோ சத்து. தேங்க்யூ.